Hi dear friends, இன்னைக்கு நம்மளுடைய 5 minutes சமையல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய பன் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம 2 முட்டையில இந்த பன் ஆம்லெட் செஞ்சோம் அப்படினாக்கா அது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு 4 முட்டையில செஞ்ச மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் போடுற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போறது இல்ல. வெறும் முட்டையை மட்டும் வச்சு நம்ம எப்படி இந்த பன் ஆம்லெட் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பன் ஆம்லெட் செய்யறதுக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். இத வந்து இந்த மாதிரி தனித்தனியா ஒரு பவுல்ல உடைச்சி ஊத்திட்டு அதுல இருக்கிற மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் கரு வந்து கலங்கிட கூடாது. கலங்காம 2 பவுல்ல மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பாட்டில்ல கூட நீங்க ஈஸியா எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க தெரியும் அப்படினாக்கா இந்த மாதிரி கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா 2 பவுல்ல பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளை கரு இருக்குலையா அதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்ததான் மஞ்சள் கரு இருக்குலையா அதுல வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து விஸ்க் வச்சு அடிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவா வச்சு இதுல வந்து கொஞ்சமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா உருகி சூடாகட்டும். அதுங்காட்டிலும் நம்ம அடிச்சு வச்சிருக்கிற மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் ஒண்ணா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மைல்டா மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப வந்து கலக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா இங்க வந்து பட்டர் நல்லா உருகி சூடாயிடுச்சு. இதுல வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்லியோ ஹைலியோ இருக்கக்கூடாது. நார்மலா வச்சுட்டு நீங்க வந்து இந்த முட்டையை பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா உப்பி வருது, நல்லா பன் மாதிரி உப்பி வருது. இந்த டைம்ல நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்க மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். இந்த மாதிரி லைட்டா சேர்த்துட்டு ஓரளவுக்கு கீழே இருக்கிற அந்த முட்டை வந்து நல்லா செவந்து வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி 2ஆ மடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு இதை வைக்கக்கூடாது. ஒரு 1 மினிட் வச்சாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரொம்ப ரொம்ப எம்மியான முட்டை பன் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். அதே போல் சும்மாவே குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எந்த அளவுக்கு வெள்ளைக்கருவை விஸ்க் வச்சு நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன் ஆம்லெட் நல்ல பஃபியாக வரும். ஸோ வந்து நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.